ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு 25 வேர்ப்ஸ் பார்த்தோம். இப்போ அது 25 வேர்ப்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜோர்சே பக்கடோ. ஜோர்சே பக்கடோன்னா இருக்கமா பொடி வந்துட்டு எதனா கட்டணும். அப்போ வந்து பக்கடோன்றப்போ வந்துட்டு இல்லை ஓடிடுறா அவளை பிடிச்சிக்கோன்னு சொல்லணும்னா பிடிச்சிக்கோ, இப்போ பக்கடோ. பெரியவங்களுக்கு சொல்கிற போது பக்கடியேன்னு சொல்லுவோம். சோடோ, சோடோ வந்து என்ன விடுன்னு சொல்கிற போது முஜே சோடோன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்கிற போது சோடியே விட்டுருங்கன்னு சொல்லணும். சோடியே. நயா ட்ரெஸ் கரீதோன்னு சொல்லுவாங்க. நயா ட்ரெஸ் கரீதோன்னா நயா ட்ரெஸ் இல்லை நயா கப்படே. நயான்னா புதுசு, புராணான்னா பழசு. கரீதோன்னா வந்து வாங்கு. ஆக்சுவலாக பணம் கொடுத்து வாங்கணும்னா வாங்கன்னுவாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ நம்ம சொல்லுவோம். லேலோன்னு சொல்லுவோம். இது எடுத்துக்கோமான்றப்போ லேலோன்னு சொல்லுவோம். கரீதோ வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கும் போது கரீதோன்னுவோம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஆனால் நம்ம இடத்துக்கு பொறுத்த மாதிரி எடுத்துக்கோன்றது வந்து லேலோ சொல்லலாம். ட்ரெஸ் லேலோன்னு கூட சொல்லலாம். இப்போ கரீதோன்னு கூட சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு புராணா மொபைல் பேச்சோ. பேச்சோன்னா வந்துட்டு என்ன, வித்துருன்னு சொல்லிட்டு சேல் பண்ணிடுறேன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதனா பழசு நம்ம வித்துடணும், இல்லை வந்து வீடு வித்துடணும் அப்படியெல்லாம் சொல்லணும்னா பேச்சோ. கர் பேச்சியே வீடு வித்துரு, இல்லை வந்து கர் பேச்சோ, காடி பேச்சோ, புராணா மொபைல் பேச்சோ. புராணான்னா பழசு, நயா வந்து புதுசு, பேச்சோன்னா சேல் பண்ணிடுறேன்னு சொல்கிறது. பேச்சோ இன்னொரு வேர்டு சேம் இதே மாதிரி இருக்கும். பேஜோ. பே சா வந்துச்சுன்னா பேச்சோ வந்துச்சுன்னா சேல் பண்ணிடு. பேஜோ வந்துச்சுன்னா அனுப்பு சொல்கிறது. மெசேஜ் அனுப்பு, மெசேஜ் பேஜோ. இவன் அனுப்பு வந்துட்டு இவனை ஊருக்கு அனுப்பு. இஸ்கோ கா பேஜோ. பேஜோ வந்து அனுப்புறது. பேஜோ பேஜியன்னுவாங்க. பேச்சோ பேச்சியன்றது சேல் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு கல் ஷாம்கோ சந்தேஷ் பேஜோ. நாளைக்கு ஈவினிங்கு, இல்லை வந்து வாட்ஸ்அப் பேஜோ. வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பேஜோன்னா வாட்ஸ்அப்மே சந்தேஷ் பேஜோ இல்லை மெசேஜ் பேஜோன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பானி லாவோ. பானி லாவோன்னா வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா. லாவோன்னா கொண்டு வா. இப்போ இந்த லேக்கர் ஆவோன்னு கூட சொல்லலாம், லே ஆவோன்னு சொல்லலாம். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க. நமக்கு எப்படி தமிழ் வந்து டிஃப்ரெண்ட்டு ஊரில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லாங்கில் வருவோம். அந்த மாதிரி லேலோ அண்ணா வந்துட்டு சாரி லேலோன்னு எடுத்து, லாவோன்னா கொண்டு வா, லே ஆவோன்னா எடுத்துகிட்டு வா. அப்புறம் வந்து லேக்கர் ஆவோன்னா கூட கொண்டு வா எடுத்துகிட்டு வான்னு வரும். ஏ பைசே லேலோ. ஏ பைசே லேலோன்னா வந்து இந்த காசு எடுத்துக்கோன்னு சொல்கிற போது வந்து இது எடுத்துக்கோன்னு சொல்கிறப்போ ஏ பைசே. ஏன்னா இந்த பைசே அண்ணா வந்துட்டு பணம், லேலோ. நெக்ஸ்ட் வந்து ரிமோட் தேதோ. ரிமோட் தேதோ வந்து ரிமோட்டு கொடு, ஃபோன் கொடு, இது எல்லாத்துக்கும் கொடுன்றதுக்கு தேதோ. அதே வந்து வித் ரெஸ்பெக்ட் சொல்லணும்னா தேதியே சொல்லக்கூடாது, தீஜியே சொல்லணும். இந்த நம்ம அந்த 4 வேர்ட்ஸு ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, கேஜிஏ, பிஜிஏ, லீஜிஏ, டிஜிஏ. இதுக்கு எல்லாத்துக்கு மட்டும் ஜிஏ வரும். மற்றதுக்கு எல்லாம் வந்து ஆவோ, ஆயியே, டாலோ, டாலியே, படோ, படியே அந்த மாதிரி வரும். இந்த தேதோக்கு தீஜியே, கரோக்கு கீஜியே, பிஓக்கு பிஜியே, லேலோக்கு லீஜியே. இந்த 4 மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். மற்றதுக்கெல்லாம் ஈஏ போட்டால் போதும் ரெஸ்பெக்டில் சொல்லணும்னா. அப்புறம் சாம்பார் டாலோ. சாம்பார் டாலோன்னா இங்கே வந்து போடு ஊற்றுன்றதுக்கெல்லாம் வந்துட்டு டாலோன்னு யூஸ் பண்ணுவாங்க. சாம்பார் டாலோ, சட்னி டாலோ, சட்னி டாலியே, சாம்பார் டாலியே. போடுன்றதுக்கு வந்து பௌதேக்கோ பானி டாலோ. பானி டாலோ வந்து பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்று. ஸோ ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் டாலோ நம்ம யூஸ் பண்ணலாம். கர்மே கேலோ. கர்மே பேல். கர்ன்னா வீடு, கர்மே கேலோ வீட்டில் விளையாடு. மே வந்து லன்றப்போ இங்கே வந்து 2 மே இருக்குது. ஆக்சுவலாக வந்து மே வந்து நானே நான்றப்போ வந்து மே யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மே வந்து அதில் இதில்ன்றப்போ வந்து இன்னொரு மே யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வர மே வந்து எழுத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்து 2 கொம்பு இருந்து டாட் இருந்துச்சுன்னா அது மே. அது ஆக்சுவலாக மைன்னு சொல்லணும். ஆனால் வந்து கம்யூனிகேட் லாங்குவேஜில் சொல்லும் போது மேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுவும் மே தான் சொல்லுவாங்க. இதில் அதில் டியூஷனில் அந்த மாதிரி பஸ்ஸில்ன்றப்போ அதுக்கும் மே தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வர நான்ன்றதுக்கு நான்றதுக்கு மை வரணும். ஆனால் சொல்லும் போது மேன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மே கோயம்புத்தூர் மே ஹூ. மே அந்த ஃபஸ்ட்டு வர மே வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன்.
ல அண்ட் வருது இன்னொரு மே. ரிட்டனில் டிஃப்ரென்ஸாக இருக்கும், சொல்லும் போது ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ வந்து கர்மே கேலோ, கர்னா வீடு, மேனா வீட்டில், கேலோ அண்ணா வந்து விளையாடு, கேலியன்னா விளையாடுங்க. தர்வாஜா கோலோ, தர்வாஜா கோலோ, தர்வாஜான்னா கதவு, கதவு கோலோ, கோலோன்னா ஓப்பன் பண்ணு. அதே வந்து கிடுக்கி பந்து கரோ, கிடுக்கின்னா விண்டோ, விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணு. பந்து கரோ, பந்து கரோ, இல்லை தர்வாஜா பந்து கரோ, தர்வாஜா பந்து கரோன்னா வந்து க்ளோஸ் பண்ணு. அதே வந்து இந்த கரோக்கு தான் நம்ம என்ன சொல்லணும், கீஜியே சொல்லணும். இப்போ பெரியவங்களுக்கோ இல்லை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லணும்னா பந்து கீஜியே சொல்லணும். என்ன சொல்லணும், பந்து கீஜியே, பந்து கரியே சொல்லக்கூடாது, பந்து கீஜியேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஏக் பார் சோச்சோ, ஏக் பார் சோச்சோன்னா ஒரு தடவை யோசி, சோச்சியன்னா யோசிங்க, சோச்சோ அண்ணா வந்து யோசின்றது. ஏக் பார்னா ஒரு தடவை. கமரா சாஃப் கரோ, கமரா சாஃப் கரோன்னு வந்து கமரா வந்து ரூமு, இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணுன்றப்போ வந்துட்டு கமரா சாஃப் கரோ. இன்னொரு கமராவும் வரும், கமரா வந்து இடுப்பு அன்றப்போ கூட பாடி பார்ட் சொல்கிற போது கமரான்னா இடுப்புன்னு வரும், கமரா வந்து ரூமுன்னு கூட வரும். ஓகேங்களா. கமரா சாஃப்ட் கரோ, அந்த சாஃப்ட் கரோன்னு வந்து ரூம் க்ளீன் பண்ணு. அப்போ வந்துட்டு பார்க்குமே இன்திசார் கரோ, பார்க்கில் இன்திசார் கரோ வெயிட் பண்ணு. இல்லை வந்துட்டு ஆஃபீஸில் இன்திசார், ஆஃபீஸில் வெயிட் பண்ணுன்னா दफ्तर में इंतज़ार करो, दफ्तरன்னா ஆஃபீஸ், ஆஃபீஸில் இன்திசார் பண்ணு. இன்திசார் கரோன்னு வந்துட்டு என்னது, வெயிட் பண்ணு. இது கரோ வர இடத்துல வந்து ரெஸ்பெக்டாக சொல்லணும், கீஜியே வரணும், கரியே சொல்லக்கூடாது, इंतज़ार कीजिए சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட் தீரேசே சலாவோ, சலாவோன்னா ஓட்டு, வண்டி ஓட்டுன்னு சொல்லும் போது சலாவோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செலோ வந்து போ அன்னு சொல்கிறப்போ செலோ அன்னுவாங்க. ஜாவோன்னாலும் போதா, செலோ அன்னாலும் போதா. ஆனால் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா வந்துட்டு ஜாவோன்றப்போ நீங்கள் அவங்கள போ சொல்கிறீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போ, ஜாவோ ஜாயியேன்னு சொல்கிறீங்க. செலோன்றப்போ நீங்கள் கூட நடப்பீங்க, நீங்களும் இருப்பீங்க அந்த இடத்துல. சரி நடன்னு சொல்கிறப்போ ஓகே போகலான்றப்போ வந்து செலோன்னு சொல்லி சொல்வீங்க. இப்போ செலாவோன்னா என்னது, செலோன்னா போகலாம், செலாவோன்னா வந்து ஓட்டு, ஓட்டு வண்டி ஓட்டுறது. இல்லை நீங்கள் எதுனா குழந்தைங்களை வந்துட்டு கை பிடிச்சிட்டு நடந்து கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அவங்கள செலாவோ சொல்லலாம். செலாவோ செலாயே, பச்சைக்கோ லேக்கே செலாயே, அவங்க அப்பப்போ தான் நடக்கிறா, அப்போ நம்ம சொல்லலாம் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு நடக்க வைங்க வந்து செலாவோன்னு சொல்லி சொல்லுவாங்க. தீரேசே செலாவோ, வண்டி வந்து மெதுவாக ஓட்டு அன்றப்போ வந்துட்டு தீரேசே செலாவோ. அப்போ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், தேஜிசே செலா ரஹி, அவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கிறான் அன்றப்போ வந்து செலாவோ செலாயே. இந்த ரஹா ரஹேன்றது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம், இப்போ வேண்டாம். இப்போ வந்து வேர்ப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். செலோன்னா நட, செலாவோன்னா நடக்க வைக்கிறது, இல்லை வண்டி ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது. மெதுவாக ஓட்டுன்னா வந்து தீரேசே செலாவோ. நெக்ஸ்ட்டு ரோஸ் டைரி லிக்கோ, டெய்லி, டெய்லின்றப்போ ரோஜுன்னு சொல்லுவாங்க. டைரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான், டைரி லிக்கோ. லிக்கோ வந்துட்டு என்ன வந்து எழுதுன்னு சொல்கிறது வந்து லிக்கோ. ஹோம்ஒர்க் லிக்வாவும், ஹோம்ஒர்க் வந்து குருஹ காரியன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோம்ஒர்க்கே சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஹிந்தி சொல்ல தேவையில்லை. குருஹ காரி கம்யூனிகேட் லாங்குவேஜ்னா ஜஸ்ட் நம்ம கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். சும்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹிந்தி 1 by 1 வேர்ட் நம்ம கற்றுக்கணுன்றது தேவை கிடையாது. ஹோம்ஒர்க் லிக்வாவும், ஹோம்ஒர்க் எழுத வையின்றப்போ வந்துட்டு லிக்வாவும். ஸோ நீங்கள் எழுதுனா லிக்கோ, இன்னொருத்தர்கிட்ட நம்ம எழுத வச்சோம்னா அது லிக்வாவோன்னு வரும். நெக்ஸ்ட்டு பெஹ்லே தும் ஹிந்தி சீக்கோ, ஃபஸ்ட்டு வந்து பெஹ்லே அந்த ஃபஸ்ட்டு, நீ தும் ஹிந்தி சீக்கோ, சீக்கோ வந்து நீ கற்றுக்கோ, அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் கற்றுக்கொடு. பாத்துமே முஜே சிக்காவோ, மாத்துமே எனக்கு கற்றுக்கூடன்னு வந்தாலும், இல்லை பாத்துமே தும் தூசரேங்கோ சிக்காவோ, மற்றவங்களுக்கு கற்றுக்கொடுன்றப்ப வந்து கற்றுக்கோன்றது சீக்கோ, கற்றுக்கொடுன்றது சிக்காவோன்னு சொல்லுவாங்க. சீக்கோ சிக்காவோ, லிக்கோ லிக்வாவோ அப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து சிக்காவோ கற்றுக்கொடு, பாத்துமே முஜே சிக்காவோ அப்புறம் எனக்கு கற்றுக்கொடு, பாத்துமே என்ன வந்து அப்புறம் வரும். இங்கே வந்து பாத் தா வந்துச்சுன்னா பாத்துமே ஆனால் வந்து அப்புறம், பாத்து கரோ பாத்து, தா வந்துச்சுன்னா பேசுன்றது. இந்த பாத்து வேற அந்த பாத்து வேற. ஓகேங்களா. லிட்டரலில் தெரியும், பேசும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஜல்தி சோஜாவோ, ஜல்தி சோஜாவோன்னா ஜல்தின்னா சீக்கிரம், சோஜாவோன்னா தூங்கு, இல்லை சோவோ கூட சொல்லலாம். சோவோ, சோயே, சோஜாவோ கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோஜாவோ தூங்கு, சிக்காவோ கற்றுக்கொடு. அப்புறம் வந்து கமாவோ, கூபு கமாவோன்னா நல்லா சம்பாதி, சம்பாதி என்றப்ப வந்து கமாவோ, கமாயே வந்து சம்பாதிங்கன்னு சொல்கிறது. நம்ம ஏர்ன் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கமாவோன்னு சொல்லுவாங்க. இல்லை ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறது கமாவோ அனுவாங்க. ஓகேவா, எல்லாம் அதுக்காக தான். கமாவோ நான் வந்து சம்பாதிக்கிறது. ஜோர்சே மாறோ வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக அடி என்றப்போ வந்து நல்லா அடி அன்றோம்ல, அந்த மாதிரி ஜோர்சே மாறும். இந்த ஜோர்சே வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேர்புக்கு அழுத்தம் கொடுக்கும். இப்போ வந்துட்டு ஜோர்சே பார்த்துக்கிறோன்னா அங்கே வந்து சத்தமாக பேசு அன்னு வந்துடும். அப்போ வந்துட்டு ஜோர்சே பக்கோடான்னு வந்து இருக்குமா பொடி அன்னு வந்துடும். அதே வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன வந்துச்சு, ஜோர்சே மாறோன்னு வந்துச்சு, கட்டியாக அடி அன்ற வந்துச்சு. ஜோர்சேன்றது அந்த வேர்புக்கு வந்து அழுத்தம் கொடுக்குமே தவிர ஒரு பர்டிகுலர் கிளியர் மீனிங்ன்றது ஜோர்சேல இருக்காது. ஜோர்சே ஜோர்சே பாத்துக்காரோ, ஜோர்சே சில்லாவோ, சத்தமாக கத்துன்றதெல்லாம் வந்துட்டு ஆவாஸ் நை ஆரைய ஜோர்சே சில்லாவோ, சவுண்டு வரல நல்லா கத்து வந்து ஜோர்சே. ஸோ அந்த வேர்புக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் ஜோர்சே. ஜோர்சேக்கு பர்டிகுலர் மீனிங் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கல் தப்தர்மே மிலோ, நாளைக்கு தப்தர் அண்ணா வந்து ஆஃபீஸில் மிலோ அண்ணா வந்து மீட் பண்ணு. ஸோ மிலோ அண்ணா மீட் பண்ணு, அதே வந்து இதே மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு சம்மந்தம் இருக்காது. மிலாவோன்னா மிக்ஸ் பண்ணு, சர்க்கரை சாயமே மிலாவோ, சீனி சாயமே மிலாவோ, டீக்குள்ளே கலக்கு என்னப்போ மிலாவோ வரும். மிலோ வந்து மீட் பண்ணுறது வரும். ஓகேங்களா. சமாச்சார் பத்திர இல்லை சமாச்சார் படோ, சமாச்சாரம்னா நியூஸு, படோ சமாச்சார பத்திரம்னா பேப்பர், படம்னு நீ படின்றது. அதே வந்து நம்ம இன்னொருத்தர் வந்து படிக்க வைக்கிறோம், தம்பியோ தங்கச்சியோ இல்லை வந்து குழந்தைங்களோ நம்ம படிக்க வச்சோம்னா படாவோன்னுவாங்க. நீங்கள் படித்தா படம், மற்றவங்களை படிக்க வச்சா படாவோ. ஹிந்தி படாவோ, தமிழ் படாவோன்னா படிக்க வைக்கிறது. அப்புறம் வந்து அதை ரெஸ்பெக்ட் சொல்லணும்னா படாயின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அச்சேசே காம் கரோ, நீ வந்து நல்லா வேலை செய்யன்னு சொல்லும் போது அச்சேசே காம் கரோன்னு சொல்லுவாங்க. அச்சேசே காம் கரோ. இப்போ கரோக்கு என்ன ரெஸ்பெக்டு, கீஜியே, கரையே கிடையாது, கீஜியே வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே நம்ம வேலை வந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம செய்ய வைக்கணும், அப்போ காம் கர்வாவோன்னு சொல்லணும். நீங்கள் பண்ணா கரோ, மற்றவங்கக்கிட்ட பண்ண வச்சா கர்வாவோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜோர்சே மத் ஹசோ, சத்தமாக சிரிக்காத. ஹசோ வந்து சிரிக்கிறது, மத்து ஹசோ எங்கெங்க மத்து வருதோ அங்கே டோன்ட் பண்ணாதன்ற மாதிரி இடத்துல வரப்போ வந்துட்டு மத்தன்னு வரும். அப்போ வந்து மத்து ஹசோன்னா ஜோர்சே மத்து ஹசோ, சத்தமாக சிரிக்காத. அப்போ வந்துட்டு இன்னொருத்தர் நம்ம சிரிக்க வைக்கிறது, நீங்கள் சிரிக்கிறது ஹசோ, இன்னொருத்தர் சிரிக்க வச்சா ஹசாவோன்னு சொல்லுவாங்க. சப்கோ அசாவோ, எல்லாத்தையும் சிரிக்கவே என்றப்போ வந்து ஹசாவோன்னு சொல்லுவாங்க. அசாயே. அப்போ வந்து ஆவாஜ் படாவோ, ஆவாஜ் படாவோன்னா ஆவாஜ் இப்போ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். சவுண்டுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆவாஜ் படாவோ. டிவி ரேட் சொல்கிறோம், கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு, ஜரா ஆவாஸ் படாவோ, கொஞ்சம் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணு, படாவோ. அதே கம்மி பண்ணு சொல்லணும், ஜரா ஆவாஸ் கம் கரோ இல்லை கம் கீஜியே. கம் கரோ கம்மி பண்ணு, தமிழில் மாதிரி தான் வரும். கம் கரோ கம் கீஜியே. இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா படாவோ. முஜே பச்சாவோன்னா என்ன காப்பாத்துன்னு சொல்கிறது வந்து பச்சாவோன்னு சொல்லுவாங்க. தும் பஸ் ஸ்டாப்மே ருக்கோ, நீ வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நில்லு இல்லை வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது ருக்கோ. ஆக்சுவலாக வந்து ருக்கோ வந்து ஸ்டாப் பண்ணுற இடத்துல வந்து ருக்கோ. அப்புறம் வந்துட்டு ரோக்கோ ஆனால் நிறுத்து, அந்த ஆட்டோவை நிறுத்து. தும் ஜாக்கர் ஆட்டோக்கோ ரோக்கோ, ரோக்கியே நான் வந்து நிறுத்துன்னு சொல்கிறது வந்து ரோக்கோ அனுவாங்க. காடோ அண்ணா வந்து அங்கேயே நில்லுன்னு சொல்கிற போது நம்ம என்ன சொல்லுவோம், காடோ அனுவோம். ஸோ ஸ்டாப் பண்ணால் எதனா வேலை செஞ்சிட்றப்போ எல்லாம் பண்ணுறப்போ ருக்கோ அண்ணா வந்து ஸ்டாப்பு, ரோக்கோ அண்ணா வந்து நிறுத்து, கடோ அண்ணா நில்லு, அங்கே நில்லுன்னு சொல்கிற போது கடோ அனுவோம். ரோக்கோ வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ணுற எல்லாத்துக்கும், இப்போ டிவி ஓட்டிட்டு இருக்குது ஸ்டாப் பண்ண ருக்கோ, அந்த மாதிரி எல்லாம் இதில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ வந்து கொஞ்சம் இருன்னு சொல்லணும், ருக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் கடோ வந்து அங்கே நில்லுன்னு சொல்கிறது. இப்போ வரும்போது கூட
ருக்கோன்னா அவங்க நிற்கணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக ருக்கோ வரும். ஆனால் நில்லுன்னு பர்டிகுலராக சொல்லணும்னா கடோ நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கடோ கடியேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரோக்கோ. ஆட்டோ வந்து நிறுத்துன்றப்போ ஆட்டோ ரோக்கோ. बैंक में पैसे छुपाओ. छुपाओன்னா வந்துட்டு எடுத்துவே இல்லை மறைச்சவேன்னு வரும். நம்ம பேங்க்கில் சேவ் பண்ணுறதெல்லாம் வந்து இல்லை வந்து யாருக்குமே தெரியாமல் எடுத்து வைக்கிறது வந்து சுப்பாவோன்னுவாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் குழம்பு இருக்கும், அது அப்பாக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ நம்ம எடுத்து வைக்கணும். தோடா சப்ஜி சுப்பாவோ, கொஞ்சம் வந்து குழம்பு இல்லை வந்து இது சுப்பாவோ எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. ஸோ சுப்பாவோ இல்லை வந்து பைசே சுப்பாவோன்னு சொல்லுவாங்க. ஜல்தி நிக்கலோ. நிக்கலோ வந்துட்டு என்னென்னா கலம்பே என்ற இடத்துல ஆக்சுவலாக போ அன்ன இடத்துல வந்து ஜாவோ நம்ம யூஸ் பண்ணலாம். கலம்பே என்ற இடத்துல வந்து நிக்கலோன்றது யூஸ் பண்ணுவாங்க. நிக்கலோ வந்துட்டு அப்போ இந்த நிக்காலோ ஒரு வார்த்தை வரும். அது என்னன்னா நிக்காலோ வந்து எடுன்றது. இப்போ வண்டி எடு, கார் எடுன்னு சொல்லும்போது கார் நிக்காலோ, காடி நிக்காலோ, இல்லை வந்து இது இங்கிருந்து எடு, யஹாசே நிக்காலோ. இங்கிருந்து எடுன்னா வந்து யஹாசே நிக்காலோ. நிக்கலோன்னா நீங்கள் கிளம்புறது. நிக்காலோன்னா வந்து ஏதோ ஒரு பொருளோ இல்லை வண்டியோ எடுக்கிறது நிக்காலோன்னாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் சம்மந்தம் இருக்காது. நிக்கலோன்னா நீங்கள் கிளம்புறது, நிக்காலோன்னா வந்து எடுக்கிறது. யஹாசே நிக்காலோ இல்லை காடி நிக்காலோ. வண்டி எடுன்னு சொல்லணும்னு எப்படி சொல்லணும்? காடி நிக்காலோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பூரா பூல் ஜாவோ இல்லை சப் பூல் ஜாவோ. பூல் ஜாவோன்னா வந்துட்டு மறந்துரு சொல்கிறது பூல் ஜாவோ. அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யாத் ரக்கோ. யாத் ரக்கோ. ரக்கோன்னா வச்சுக்கோ, யாத் ரக்கோன்னுவாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு கூப் யாத் ரக்கோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லணும்னா யாது. அதே மறந்துட்டேன்னு சொல்லலாம் பூல் ஜாவோ சொல்லலாம், பூல் ஜாயே. இல்லை மறந்துட்டேன்னு சொன்னால் நம்ம மறந்துட்டேன் பாஸ்ட் டென்ஸ் வருது, பூல் கை சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வேர்ப்ஸ் மட்டும் பார்த்தா போதும். என்னென்ன வேர்ப்ஸ் எப்படி சொல்லணும் அது தெரிஞ்சால் போதும். பூல் ஜாவோ நான் மறக்கிறது, யாது ரக்கோ நான் ஞாபகம் வச்சுக்கிறது. ஏக் பாத் யாது கரோன்னா வந்து ஒரு தடவை ஞாபகம் படுத்து சொல்கிற பொழுது யாது கரோன்னு சொல்லிடலாம். ஆட்டா மிலாவோ. ஆட்டா வந்து கோதுமை மாவு, அது வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவாங்க? ஆட்டா மிலாவோ. இல்லை சாய் கொட்டி சக்கரை மிலாவோ. அந்த மாதிரி மிலாவோன்றப்போ வந்துட்டு கலக்கு என்ற இடத்துல வந்து மிலாவோன்றது வரும். நெக்ஸ்ட்டு ஏக் அச்சா கானா காவோ. ஒரு நல்ல பாட்டை பாடு இருந்துச்சுன்னா ஏக் அச்சா கானா காவோ. சப்ஜியா காட்டோ. சப்ஜியா காட்டோ வந்து வெஜிடபிள்ஸ், காட்டோ வந்து கட் பண்ணுறது, காட்டியே காட்டோ. ஜென்மதின் கூபு மனாவோ. மனாவோன்னா நடத்து ஆனால் வந்து கூபு மனாவோன்னா நல்லா நடத்துன்றப்போ வந்துட்டு என்ன வரும்? கூபு மனாவோன்னு வரும். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு மனாவோ நடத்துன்றதுக்கு சிறு எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி மனா கரோ ஆனால் வந்து ரிஜெக்ட் பண்ணேன்றது கூட வரும். ஸோ இதெல்லாம் உள்ள இன்டீரியர் நம்ம லெசன் சொல்கிற போது வந்துடும். இப்போ மனாவை மட்டும் கற்றுக்கோங்க. மனா வந்து நல்லா நடத்து சொல்கிறது. இப்போ பாகர் கேலோ. வெளியே போய் விளையாடுன்றப்போ வந்து என்ன வரும்? பாகர் கேலோ. ஜல்தி வாபஸ் ஆவோ இல்லை லவுட் ஆவோ. வாபஸ் ஆவோன்னா ரிட்டன் வா, இல்லை லவுட் ஆவோன்னா கூட ரிட்டன் வா, திரும்பி வான்னு சொல்கிற போது வாபஸ் ஆவோ இல்லை லவுட் ஆவோ. லவுட் ஆகியே வாபஸ் ஆகியே. கர் தேக்பால் கரோ, சம்பால் கரோ, கியால் ரக்கோன்னு சொல்லுவாங்க. கர் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வரோம், கொஞ்சம் வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்போ வந்து கர் தேக்பால் கரோன்னு சொல்லுவாங்க. தேக்பால் கரோ. இப்போ வந்து நம்ம ஊருக்கு போகிறப்போ முன்னாடி எல்லாம் செடிகள் இருக்கும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஏ பௌதேக்கோ இல்லை இஸ்கோ இல்லை பௌதேக்கோ தேக்பால் கரோ, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது தேக்பால் கரோ. சம்பால் கரோ சொல்லலாம், கியால் ரக்கோன்னு சொல்லலாம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்கன்றதுக்கெல்லாம் வந்து இது சொல்லலாம். கியால் ரக்கோ, சம்பால் கரோ, தேக்பால் கரோ. இந்த கரோ வருதுனால ரெஸ்பெக்டாக சொல்கிறப்போ தேக்பால் கீஜியே, சம்பால் கீஜியே, கியால் ரக்கோ. அங்கே வந்து ரக்கோ வருது, ரக்கியே சொல்லணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மால் எதனா சரக்கு இல்லை வந்து பேக்கில் எதனா திங்ஸு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம திங்ஸ் வந்து செப்பரேட் பண்ணணும். இந்த செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? அலகு கரோ. அலகுன்னா வந்து செப்பரேட் பண்ணு சொல்கிறப்போ அலகு கரோ அனுவாங்க. செப்பரேட் பண்ணு. யஹாசே அலகு கரோ. இங்கேருந்து இதில் வந்து இதெல்லாம் செப்பரேட் பண்ணு சொல்லப்போ வெஜிடபிள்ஸு, காய்கறி வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்துட்டு நம்ம க்ரோசரி திங்ஸு, இந்த மாதிரி பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து, அப்புறம் புக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும்னா நோட்ஸ் செப்பரேட்டாக பண்ண, டெஸ்ட்டு செப்பரேட்டாக பண்ண, இது மாதிரி
செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அழகு அழகு கரோன்னு சொல்லுவாங்க. அதை ரெஸ்பெக்ட் சொல்லணும்னா அழகு கீஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் खूब प्रयत्न करो, कोशिश करो, प्रयास करो. இதெல்லாம் ஒரே மீனிங் தான். ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இது ஃபோன் பேசுகிறப்போ வரும். दूसरा टाइम प्रयास करो, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ थोड़ी देर के बाद प्रयास करो ಅನ್ನுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரயத்ன கரோ, பிரயத்னம் பண்ணுன்றப்போ கூட பிரயத்ன கரோ சொல்லலாம், प्रयास करो சொல்லலாம், कोशिश करो ட்ரை பண்ணு. இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். कोशिश करो, थोड़ा कोशिश करो, கொஞ்சம் ட்ரை பண்ணு, तुमको डेफिनेटली तुम विन होगा, வந்து நீ डेफिनेटली विन ஆயிருவ. ஸோ வந்து कोशिश करो, हिंदी सीखने के कोशिश करो, नहीं हो तो अदर लैंग्वेज सीखने के कोशिश करो. ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்க போது நம்ம கல்ச்சரே இல்லாமல் அவங்க கல்ச்சரை பற்றி அசல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் எல்லா லாங்குவேஜ் நம்ம இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் இல்லை வந்து குழந்தைங்களுக்காகட்டும் மஸ்ட் அண்ட் ஷுட்டாக அதர் லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுங்க. டெஃபினெட்லி ஹிந்தி வந்து இப்போ கம்பல்சரி தான். ஏன்னா வந்து பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா 486 சம்திங் வந்து ஹிந்தி ஸ்போக்கன் பீப்புள் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் வந்து ஒரு 5%, 6%, 8% அதில் இருக்கு. இந்த ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்க போது நம்ம அதுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கூட நம்ம கிராஸ் பண்ணாமல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது நல்லா அடி விழுகும். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் வந்து எழுதுறது கற்றுக்கிறதுன்றது இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க சரௌண்டிங்ஸில் என்னென்ன லாங்குவேஜஸ் அவங்களுக்கு தேவையோ, முக்கியமாக அவங்க நாளைக்கு எந்த வேலைக்கு போகணுன்னாலும் இந்த ஹிந்திக்காரங்களை தாண்டி தான் போகணும். அதனால் வந்து அவங்களுக்கு ஹிந்தி மஸ்ட் அண்ட் ஷுட்டாக கற்றுக் கொடுங்க. அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்தால் கூட போதும். அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டே அவங்க வந்து இவங்களை பற்றி ராங்காக பேசிட்டு கூட இவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு கிளாஸு, 3rd கிளாஸ், 5th கிளாஸில் வந்து ஹிந்தி கம்பல்சரி. அதனால் வந்து ஆப்போசிட்டில் இவங்க பேச தெரியலன்னா கூட அவங்க ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்கன்றது தெரியும். ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்த்தா 2-3 ஜென்ரேஷனாக வந்து ஹிந்தி இல்லாதனால எதுவும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கூட கிராஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்துட்டு அவங்களோட குரூப்பாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எதுவுமே குழந்தைங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம விட வேண்டாம். மேக்ஸிமம் எல்லாரும் ஹிந்தி கற்றுக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு வித்தின் பெரியவங்களுக்கு மேலே ஈஸியாக கற்றுக்குவாங்க. 3 or 4 monthஸில் வந்து அவங்களுக்கு கற்றுக்குவாங்க. பெரியவங்களுக்கு கற்றுக்கிட்டு கூட குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது 3 monthஸில் கற்றுக்கலாம். ஓகே உங்களுக்கு எதனா ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஆன்லைன் கிளாஸ்லவோ இல்லை டைரெக்ட் கிளாஸ் வந்து லேடிஸுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இல்லை வந்து தூரமாக இருக்கிற ஆன்லைன் கிளாஸ் பழகணுன்னா கூட நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு 25 verbs இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.